உதய் வந்து பாலிடிக்ஸ்ல ஐ திங்க் இது வந்து யூ வுட் ஹவ் ஆன்சர்ட் மில்லியன் ஜில்லியன் டைம்ஸ் நினைக்கிறேன். மறுபடியும் நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். உங்களை வந்து அரசியல் வர சொல்லி உங்க வீட்டிலையோ இல்ல வந்து உங்க நடிகர்களோ உங்களை சாமி யாராவது கேட்டுருக்காங்க? இல்ல. உங்களுக்கு ஆசை இருக்கு அரசியல் வர? இல்ல இல்லைங்க, நான் அரசியல் இல்லைன்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நான் பிறந்ததுல இருந்து இந்த குடும்பம் என் ரத்தத்துல ஊறுறது திமுகவோட ரத்தம். நான் அரசியல் இல்லைன்னு நான் ஆல்ரெடி நான் ரொம்ப ஆக்டிவான அரசியல் தான் இருந்தேன். நான் தலைமை உண்மையிலே ஒரு பொறுப்பை ஒப்படைக்குமா, கட்சியில் சேர்த்து ஒப்படைக்குமா, அதை நீங்க ஏற்க திரு உதயநிதி ஸ்டாலின் தயாராக? அதுக்கு நான் இன்னும் என்ன தயார்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை விட கட்சியில அதிகமா உழைச்சவங்க, என்னை விட சீனியர்ஸ் நிறைய இருக்காங்க. நான் இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் என்ன செதுக்கிக்கணும், இன்னும் நான் மக்கள்கிட்ட போய் மக்களோட மக்களா இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட விருப்பம். நான் இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை பொறுத்துக்கு வரணும்னு கிடையாது. அதுவும் அங்க நிக்கிறா பாருங்க, கடைசி கோடி தொண்டன். அவனுக்கு பின்னால அவனுக்கு தோல் கொடுக்க நான் எப்போதும் அந்த வரிசையில் தான் நிற்பேன். உழைப்புடன் நான் எந்த பதவி பொறுத்து வந்து உழைக்கணும்னு அவசியம் இல்லை. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். விருப்ப மனு கொடுத்திருக்கிறேன். அப்ளிகேஷன் இப்பதான் போட்டிருக்கேன். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு லைன் எடுத்துக்கலாமா? அதுக்கு முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். தலைவர் முடிவு எடுப்பாங்க. எல்லாத்தையும் நான் முடிவு எடுக்கிறது கிடையாது. கொடுத்தா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல, அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் இன்னும் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம்னு தான் சொல்லுவேன். நான் ஏத்துக்க மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான தொண்டர்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவியை வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் எந்த தொண்டர் சொன்னாங்க? உங்க கலைஞர் ஆப்போசிட்ல எல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. நான் பார்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார்? கழகம் தான் கலைஞர், கலைஞர் தான் கழகம். விளைவுதானே எங்க தளபதி முதலமைச்சர். அதனுடைய விளைவுதானே எங்களுடைய ஐயா இன்னைக்கு எங்க ஐயா இளையவர் சின்னவர் வந்துட்டாரு. மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. ஐயா இன்ப ஐயா அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு